ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அளவற்ற நல்ல நாமத்திற்கு கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே இந்த வாக்குத்தத்த கூட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த மாதத்திலே நமக்கு தருகிற ஜீவனுள்ள வார்த்தையை செவிசாய்த்து நாம் கேட்போம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 20வது வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தருகிற இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் தாவீதை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். உலக அனைத்திற்கும் இரட்சகராகிய தேவாதி தேவன் இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தையாய் இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய். ராஜாவாக தேவாதி தேவன் சாமுவேல் மூலமாக தாவீதை தெரிந்தெடுத்ததை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய புத்திரர்கள் எல்லாரையும் வரச் சொல்லி தாவீதை சாமுவேல் தெரிந்தெடுத்ததை நீங்களும் நானும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாய்க்கு இருந்த அத்தனை பிள்ளைகளும் முன்வரிசையிலே வந்து கொண்டிருக்க அந்த இடத்திலே இல்லாத தாவீதை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக தெரிந்தெடுத்தார். தாவீதை தெரிந்தெடுத்த கர்த்தர் ஏன் அவருடைய சகோதரர்களை தெரிந்தெடுக்கவில்லை என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 13 - 15 வரை உள்ள வசனங்களிலும் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6 - 11 வரை உள்ள வசனங்களிலும் தாவீதுடைய சகோதரருடைய பெயர்களுடைய பெயர் பட்டியலை நாம் அங்கே பார்க்கலாம். அவருடைய குணாதிசயம் சொல்லப்படவில்லை. அவருடைய பெயர்களை பட்டியல் மாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். அப்படி தாவீதுடைய சகோதரர்கள் ஏன் தேவனாகிய கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டார்கள், தாவீது எப்படி ராஜாவாக மாறினார் என்பதை நான் உங்களுக்கு 3 வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தால், சவுல் ராஜாவின் படையிலே இராணுவ வீரர்களாக தாவீதுடைய 3 சகோதரர்கள் பணி செய்ததை வேதவசனம் சொல்லுகிறது. எலியாப், அமினதாப், சம்மா இவர்கள் 3 பேரும் சவுலுடன் இராணுவத்திலே பணி செய்தவர்களாய் இருந்தார்கள். இந்த 3 பேரும் நல்ல சரீர வளர்ச்சி உடையவர்கள், போர் பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற ஒரு வழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. மேலும் தடை பண்ணுகிற சுவாபம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நல்ல சரீர வளர்ச்சியும் போர் பயிற்சியும் பெற்றவர்கள் யுத்த களத்திலே வீரர்களாக எண்ணப்பட்டிருந்தாலும் பொது வாழ்விலே அவர்கள் தடை பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். 28வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டு வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லி தாவீதை தடுத்ததை அந்த வேத பகுதி சொல்கிறது. தடை பண்ணுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறியலாம். இன்று அநேக ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவரவர் இடங்களிலே உயர்ந்தவர்களாக எண்ணப்பட வேண்டும் என்று இருதயத்திலே நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே தாவீதினுடைய சகோதரர்களுக்குள்ளே இருந்த தடை பண்ணுகிற சுபாவம்
இருப்பதினாலே அநேகர் ராஜாவாக முடியாத நிலைமையை இங்கே வேதவசனம் நமக்கு சிறப்போடு சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தடை பண்ணுகிற வாழ்வு ஒருபோதும் நாம் செய்யவிடக்கூடாது. ஆலயம் கட்டுவதற்கு தடையாக இருந்தார்கள் என்று எஸ்ரா 4வது அதிகாரம் 24வது வசனத்திலும், சிலர் உபவாசத்திற்கு தடையாயிருந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலும், சிலர் சுவிசேஷத்திற்கு தடையாயிருக்கிறார்கள் என்று 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனத்திலும், சிலர் ஆலயம் கட்டுவதற்கு தடையாயிருக்கிறார்கள் என்று நெகேமியாவிலும் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். தடை பண்ணுகிறவர்களை தேவாதி தேவன் ஒருபோதும் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நீங்களும் நானும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் அவரை முன்குறித்தபடி அவரை ராஜாவாக ஆக்கினார். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்றும், மீகா 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார் என்றும் வேத வார்த்தை சொல்கிறது. எனவே தடை பண்ணுகிற வாழ்வு நமக்கு இருக்குமென்றால் நாம் ராஜாவாக முடியாது. தாவீதுடைய சகோதரர்களைப் போல ராஜாவாக வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் தடை பண்ணாதவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைத்து கொள்ளணும். இது முதலாவது காரியம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், தாவீது ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டதும் அவருடைய சகோதரர்கள் தெரிந்தெடுக்கப்படாததற்குமான காரணம் 1 நாளாகமம் 27வது அதிகாரம் 18வது வசனத்திலே தாவீதினுடைய சகோதரனாகிய எலிகுவை பற்றி வேத வார்த்தை தெளிவோடு சொல்லுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என்றால், அவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை இந்த பகுதியை வாசிப்பீர்கள் என்றால், எல்லா சகோதரருடைய பெயர்களும் வேதாமத்தில் இந்த வரிசையிலே சொல்லப்படவில்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவருடைய பெயரை சொல்லவில்லை என்றால் கர்த்தர் அவரை நிராகரிக்கிறார் அல்லது கர்த்தர் அவர்களை தள்ளிவிடுகிறார் என்று அர்த்தம். இங்கே தாவீதினுடைய எல்லா சகோதரர்களும் இருந்தும் சில சகோதரருடைய பெயர்களை தேவனாகிய கர்த்தர் சேர்த்து கொள்ள விரும்பாமல் அவர்களை தள்ளினார். எனவே இவர்கள் தள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் ராஜாவாக ஏற்படுத்துவது இல்லை. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவ வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்துவிடக்கூடாது. சேஷ்டபுத்திர பாகத்தை அதை பாக்கியமாய் எண்ணி சரிவர நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருந்துவிடக்கூடாது. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறபடி தாய் தகப்பனை ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 30வது வசனத்தின்படி கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் இருந்தால் நாமும் தாவீதுடைய சகோதரர்களைப் போல தள்ளப்பட்டவர்களாய் இருப்போம். வயதிலே மூத்தவர்களாய் இருந்தும் போர் பயிற்சி பெற்றும் அனுபவசாலிகளாய் இருந்தும் தாவீதுடைய மூத்த சகோதரர்கள் தள்ளப்பட்டவர்களைப் போல ஆனதைப் போல நீங்களும் நானும் ஆய்விடாதபடிக்கு கவனமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிற நீங்களும் நானும் மனிதராலோ அல்லது தெய்வத்தாலோ நாம் நிராகரிக்கப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களாய் இருந்துவிடக்கூடாது என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நீங்களும் நானும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தாவீது தள்ளப்பட்டவனாய் எண்ணப்படவில்லை. தாவீதுடைய சகோதரர்கள் தள்ளப்பட்டவர்களாய் எண்ணினதினால் தாவீதிற்கே நீ ராஜாவாக இருப்பாய் என்கிற அதிகாரமுள்ள வார்த்தையை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். மூன்றாவது மிக முக்கியமான காரியம், தாவீதினுடைய சகோதரர்களை பற்றி வேத வார்த்தை சொல்லுகிறது. 1 நாளாகமம் 2வது அதிகாரம் 14, 15வது வசனங்களில் பார்த்தால் அங்கே 4வது, 5வது, 6வது சகோதரர்களுடைய பெயர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நெதனியேல், ரதாயி, ஓத்சேம் என்கிற 3 சகோதரர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலிடம்
ஈசா தன் பிள்ளைகளை 7 பேரை காட்டுகிற போது இவர்களுடைய பெயர்கள் வேதாமத்தில் குறிக்கப்படாமல் இருந்தது. முன்னுரிமை இவர்களுக்கு கொடுக்கப்படாமல் இருந்ததை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மூத்த 3 பிள்ளைகளும் போர்க்களத்திலே இருந்தார்கள். தாவீது 8வது நபர். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். இவர்களுடைய பெயர்களெல்லாம் தேவனாகிய கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லும்போது இவர்களுடைய பெயர்களை தேவனாகிய கர்த்தர் முன்னிலைப்படுத்தவில்லை, முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இவர்கள் தன்னலவாதிகளாய் இருந்தார்கள், அதாவது சும்மா இருக்கிறவர்களாய் இருந்தார்கள். இவர்கள் தனக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தை ஒழுங்காக செய்து நிறைவேற்றாதவர்களாய் தன்னலவாதிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் இவர்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நன்றாக சாப்பிட்டு தின்று கொழுத்து போய் அவர்கள் இருந்தார்கள் என்று வேத வார்த்தை தெளிவோடு சொல்கிறது. அப்படி ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தருகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தான் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்கிற சுயநலத்தோடு அல்லது தன்னலத்தோடு வாழ்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக ஒருபோதும் ஏற்படுத்த மாட்டார் என்பதை இந்த வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். தாவீது ஆண்டவராகிய கர்த்தருடைய பேரன்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்பு தகப்பனுடைய பேரன்பையும் அவர் பெற்றிருந்தார். தகப்பனுடைய வார்த்தையும் தேவாதி தேவனுடைய வார்த்தையும் கேட்கிறவராய் அவர் இருந்து, அவர் தன்னலம் மிக்கவராய் வாழாமல் பிறருடைய நலத்தையே நோக்கமுடையவராய் அவர் இருந்ததினால்தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சகோதரர்களை காட்டிலும் தாவீதை ராஜாவாக தெரிந்தெடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தாவீதினுடைய இந்த 3 சகோதரர்கள் தேச பணியை செய்யவில்லை. அதாவது அவர்கள் யுத்த களத்தில் இருந்திருக்க வேண்டும், யுத்தத்திற்கு அவர்கள் சென்றிருக்க வேண்டும், அவர்கள் போர்க்களத்திலே போரிட்டிருக்க வேண்டும். அந்த தேச பணியை அவர்கள் செய்யவில்லை. அதுபோல தகப்பனுடைய பணியாகிய மந்தைகளை மேய்க்கணும், அந்த மந்தைகளை மேய்க்கிற பணியையும் அவர்கள் செய்யவில்லை. தேச பணியும் செய்யவில்லை, தகப்பனுடைய சொந்த பணியும் செய்யாத இவர்களை தேவனாகிய கர்த்தர் நிராகரித்தார். தேவனாகிய கர்த்தர் இவர்களை நிராகரித்ததினால் அவர்கள் தன்னலவாதிகளாய் எண்ணப்பட்டதோடு தேவனுடைய அன்பிலிருந்து தூரமாய் போனதினால் அவர்கள் ராஜாவாக வர முடியாத நிலைமை ஏற்பட்டது. ஒருபோதும் நாம் தன்னலவாதிகளாய் சுயநலவாதிகளாய் இருந்துவிடக்கூடாது. தாவீதை போல ஜனங்கள் மீது அன்புள்ளவர்களாகவும் கரிசனை உடையவர்களாகவும் நாம் இருப்போம் என்றால் நீங்களும் நானும் ராஜாவாக இருக்கிற உன்னதமான வாழ்வை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தந்தருள்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியங்கள் தாவீதினுடைய சகோதரர்கள் அவருடைய குணாதிசயங்களை நான் சொன்னேன். இறுதியாக தாவீது ராஜாவாக ஆகுவதற்கு தாவீதனுடைய குணாதிசயத்தையும் இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவராய் தாவீது இருந்தார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும்போது தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் என்று வேத வார்த்தை சொல்கிறது. தகப்பன் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனுடைய விருப்பம் தகப்பனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளையாய் தாவீது இருந்ததை இந்த வேத வார்த்தை தெளிவோடு சொல்லுகிறது. தகப்பன் சொன்னபடி தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு நபராக இருந்தார். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 17, 18வது வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் தகப்பனுடைய இருதயம் எதை விரும்புகிறதோ அதை செய்து நிறைவேற்றுகிற பிள்ளையாய் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் தாவீது இருந்ததினால் தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக இருக்கிற ஒரு உன்னதமான வாழ்வை தேவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இன்று அநேகர் நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால் நிச்சயமாய் நீங்களும் நானும் வாழ்விலே முன்னேற்றத்தை அடைய முடியாது. தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் தேவாதி தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம் என்றால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் ராஜாவாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தானியேல்
4வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வேத வார்த்தை மிக தெளிவோடு சொல்கிறது, கர்த்தர் தமக்கு சித்தமானவனுக்கு ராஜபாரத்தை கொடுப்பார் என்று. தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் தாவீது இருந்ததினால் அவருக்கு சித்தமானதின்படி தாவீதை ராஜாவாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே, வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்விலே உயர்வு உண்டு என்று வேத வார்த்தை சொல்கிறது. என்ன தகப்பன் சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறவராய் தாவீது இருந்தார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் அறியலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே, பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானம் என்று வேத வார்த்தை சொல்கிறது. பரிசுத்தமுடையவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்விலே முன்னேற்றமும் உயர்வு உண்டு என்பதை வேத வார்த்தை தெளிவோடு சொல்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நாம் அப்படியே இருந்துவிடக்கூடாது, நாம் புதிதாய் பிறக்கப்பட்டவர்களாய் மறுரூபம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்று வேத வார்த்தை சொல்கிறது. யார் மறுரூபம் அடைகிறார்களோ அவர்களுக்கு உன்னதமான வாழ்வை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்தின் மூலமாய் அறியலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செலுத்துகிறவர்களுக்கு உன்னதமான வாழ்வு உண்டு என்பதை வேத வார்த்தையின் மூலமாய் நாம் அறிகிறோம். ஆண்டவர் நமக்கு இதுவரையிலும் செய்ததற்கு நாம் நன்றி என்று சொல்லும்போது இன்னும் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்வார். வாழ்க்கையிலே உயர்வும் முன்னேற்றம் உள்ள காலங்களை நிச்சயமாக நீங்களும் நானும் அடைந்து கொள்ளலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் தடை பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் இருந்தோம் என்றால் ராஜாவாக இருப்போம். தள்ளப்பட்டவர்களாய் தேவனுடைய பார்வையிலே இல்லாதவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் ராஜாவாக இருப்போம். தன்னலவாதிகளாய் நாம் வாழாமல் இருப்போம் என்றால் நிச்சயமாய் நீங்களும் நானும் ராஜாவாக இருப்போம். எல்லாவற்றிற்கும் மேலாக தகப்பனுடைய சித்தத்தை செய்கிற தாவீதை போல இருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் ராஜாவாக இருப்போம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஒரு நாள் ராஜாவாக மாற்றுவார். ஆண்டவருடைய பார்வையிலே இது லேசான காரியம் என்பதை மாத்திரம் நினைத்து நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்கலாம், உடைய கல்வியறிவு குறைவாய் இருக்கலாம், மனுஷருடைய பார்வையிலோ நீங்கள் எளிமை உள்ளவர்களாய் எண்ணப்படலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ராஜாவாக ஆக்க விரும்பும்போது இந்த குணாதிசயங்கள் நாம் சரி செய்வோம் என்றால் நிச்சயமாக நாமும் ராஜாவாக மாறுகிற உன்னதமான காலங்களை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கென்று இந்த மாதத்திலே நம்மை தகுதிப்படுத்துவோம். இந்த மாதத்திலே தேவன் நமக்கு தருகிற வார்த்தையின்படி நிச்சயமாக நாம் ராஜாவாய் இருப்போம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் வழியாய் உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கழிந்து போன ஜூலை மாதம் முழுவதும் என் தெய்வம் எங்களுக்கு நல்லவராக வல்லவராக போதுமானவராக நீர் இருந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் காண கர்த்தர் கிருபை அளித்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஜீவிக்கிறவராய் இதுவரையிலும் எங்களோடு இருந்தது போல ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று வார்த்தை எங்களிடத்தில் நீர் அனுப்பியிருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாதாரணமாய் எண்ணப்பட்ட தாவீதை, சிறுவனாய் எண்ணப்பட்ட தாவீதை தேவாதி தேவன் உயர்த்தி ஆண்டவரே ராஜாவாக நீர் வைத்தது போல ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்குள்ளே ஆண்டவரே தகப்பனை இந்த வார்த்தைகளை செவிசாய்த்து ஆண்டவரே என்னையும் தாவீதை போல நீர் மாற பண்ணும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்று வார்த்தையை கொடுத்து நீர் இப்பொழுதே நீர் ஆசீர்வதித்தருள ஆண்டவரே உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் பரம தகப்பனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாகவும் எங்களை நீர் மாற பண்ணும் அப்பா என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறோம். தாவீதனுடைய சகோதரர்களுக்குள்ளே இருந்த பொல்லாத குணாதிசயங்கள் எங்களுக்கு ஒருபோதும் வேண்டாம் என்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கமுடையவராயிரும்.
இந்த மாதம் முழுவதும் தெய்வ பாதுகாப்பு எங்களோடு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தெய்வ வழிநடத்துதல் எங்களோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகமும் ஆரோக்கியமும் விடுதலை அடையும்படியாய் என் ஆண்டவர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாலிபர்களை கர்த்தாதி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எதிர்காலங்கள் சிறப்பாய் இருக்க என் ஆண்டவராகிய கர்த்தர் நீ தயவு கூர்ந்தருளும்படியாய் உம்முடைய நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம். பெற்றோருக்கு யாவருக்கும் பூரண ஆயுசை என் தேவனாகிய கர்த்தர் நீ தந்தருளும்படியாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆரம்பத்திலே சந்தோஷமாய் நிற்கிற நாங்கள் இந்த மாதம் முழுமையும் சந்தோஷமடைகிற நேரங்களை என் தேவாதி தேவன் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பு இருக்கிற சவால்களையும் தடைகளையும் தம்முடைய நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்ள என் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்தருளும்படியாய் உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் விசேஷித்த நாட்களை கொண்டாடி தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை தாரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், என்னுடைய குடும்பத்திலே ஒரு செழிப்பை தாரும் என்று யாரெல்லாம் கேட்க நிற்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் அவைகள் எல்லாம் பெறும்படியாய் என் தேவாதி தேவன் இது இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த படைஸ்தலத்தை கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, பேரெழுதப்பட்டிருக்கிற குடும்பங்கள், பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் இருக்கிற இந்த பிடிஎம்சி சோல்ஜர் அத்தனை பேரையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் அதிகமாய் ஆசீர்வதித்தருள உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் நடைபெறுகிற விசேஷித்த ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனுடைய பெரிதான கிருபை தொடர்ந்து எங்களோடு இருந்து இன்னும் இரட்சிப்பிலும் இன்னும் பரிசுத்தத்திலும் ஆண்டவரே எங்களை நீ நடத்தியருள உம்முடைய கிருபைக்கு எங்களை முழுமையாய் நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட எங்களை முற்றுமாய் உமது சமூகத்திலே தாழ்த்துகிறோம். ஜெபம் கேட்கிற கர்த்தர் பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெயம் பெறுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் மாறாத தூய பரிசுத்த ஆவியானவரின் அன்பும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் யாவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.